ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற செடி இஞ்சி செடி. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மண்ணின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய செடி. இதுதான் அதனுடைய கிளைகள். இந்த தாவரத்துக்கு மண்ணின் மேல் பகுதி அழிஞ்சதும் அடியில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை நம்ம எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். இதுதான் அதனோட தண்டு பகுதி. இந்த பிளான்டோட பொட்டானிக்கல் நேம் ஜிஞ்சிபர் அபிசினல்ஸ். இதனோட ஃபேமிலி ஜிஞ்சிபரேசி. இதனோட இந்த தண்டு பகுதியில் நிறைய கணுக்களும் கண்ணுடை பகுதிகளும் அப்புறம் பட்ஸ் மொட்டுகளும் இருக்கும். இது மண்ணின் மேல் பகுதி கீழே நம்ம அதை கட் பண்ணி எடுத்ததும் இதை உணவாகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் புதிய தாவரத்தை உருவாக்குறதுக்கும் இந்த ஜிஞ்சரை, இந்த இஞ்சியை, இந்த தண்டு பகுதியை பயன்படுத்தலாம். அப்புறம் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதை தோலை எடுத்துட்டு உரித்து உலர்த்துவோம். அதை நம்ம என்ன சொல்லுவேன்னா சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அதனை உலர்த்தின பகுதி. இதை பொடி செய்து மெடிசனாக நம்ம உபயோகப்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த சுக்குன்னு சொல்லுவாங்க. இதையும் மிளகு அப்புறம் பனவெல்லம் இது மூணும் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம்னா பொடித்து பானமாக தயாரிக்கலாம். இது நமக்கு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது. இது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கோளாறு, தொண்டையில் இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையும் குறைக்கக்கூடியதாக இதிலேருந்து தயாரிக்கக்கூடிய பானம் நமக்கு உதவுது. அப்புறம் இந்த காயை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த தண்டு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு, இதை நம்ம எல்லா உணவுப் பொருள் சிக்கன், மட்டன் எல்லாத்துலேயுமே நம்ம இதை செருசாக கட் பண்ணி உபயோகப்படுத்தலாம். அப்புறம் இதிலேருந்து ஜூஸ் தயாரிக்கிறாங்க. நிறைய உணவுப் பொருட்களில் இதை சேர்க்குறதுனால இது ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் ஆக இருக்குது. நன்றி.